ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மூணாரில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பீக் அண்ட் டஃபஸ்ட் ட்ரெக் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ ட்ராவல் பண்ணுங்கள். என்ன ஆரம்பிக்கலாமா? டைம் வந்து மார்னிங் 5:30 AM. ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட ட்ரெக்கிங் ப்ரோக்ராமான சொக்கர்முடி பீக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபாரஸ்ட் தான் நடத்துகிறாங்க. என்ட்ரி போட்டதுக்கப்புறம் தான் நம்மளை அலோவே பண்ணுவாங்க. என்ட்ரி டிக்கெட் பர் பர்சன் வந்து 500 ருபீஸ். சுத்தமாக இருட்டாக இருந்துச்சு. ஸோ டார்க்னஸில் எதுவுமே தெரியல. இனிஷியல் ட்ரெக்கிங் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தனால அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சது. அந்த வியூ கூட நீங்கள் பார்த்தா தெரியும். தென் நான் ஒரு சைடு அந்த வியூவை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். இவன் தாங்க நம்மளோட நியூ ஃப்ரெண்ட். இந்த ஜேர்னியில் நம்ம கூட ஃபுல் த்ரூ அவுட் இந்த ட்ராவல் பண்ணது இவன் தான். ஸோ கேஸ் இவ்வளோ நேரம் பேசக்கூட முடியல. ஸோ அந்த அளவுக்கு மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டோம். ஸோ இப்போ தான் சன் கொஞ்சம் ரைஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வியூ பார்க்கலாம். ஸோ நம்ம கூட இருந்தவங்க அவ்வளோ முன்னாடி போயிட்டாங்க. நான் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க அந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு. நம்ம மேலே ஏற வேண்டியிருக்கு. பாதி தூரம் தான் வந்திருக்கோம். 1.5 hour சொன்னாங்க மேலே போகிறதுக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரெக்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கூட இருந்தவங்க நாயோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படி வந்துட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம பேசியே நம்ம வந்து ட்ரெக் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் குருசு மலைன்னு சொல்லுவாங்க. 30 minutes ட்ரெக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணோம். ஸோ இங்கேருந்து எப்படின்னா ஹில் கிளைம் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறங்க போகிறோம். வந்து இங்கேருந்து அந்த டாப் வரைக்கும் போகணும். ஆல்மோஸ்ட் பாதி வரைக்கும் ரீச் ஆகலை. ஆக்சுவலி இதுதான் ஒரு ஸ்டாப்பிங். ஃபஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து குருசு மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணியாச்சு. இது வந்து செகண்ட் செட் ஆஃப் ஸ்டீப். இதை கிளைம் பண்ணோன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போக சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 1.5 hour இங்கேருந்து நம்ம மேலே போகணும். அதுதான் ஆக்சுவலி நம்மளோட டாஸ்க்கு. இன்னொரு பக்கம் ரைஸ் நீங்கள் பார்த்தா தெரியும். இன்னொரு பக்கம் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாக குளிருது. அது வேறு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இனிஷியலாக ஏறும்போது பெருசாக தெரியல. அண்ட் இது கழிச்சு தான் நாங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனதுக்கப்புறம் தான் திருப்பி ஒரு மவுண்டனே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணாமல் போகவே முடியாது. ஸோ ஃபுல்லாக ஒரு டெப்த்தான ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியல சுத்தமாக. இங்கேருந்து நம்ம இந்த ஸ்டீப்பை கடந்துட்டா, இந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கடந்துட்டா தென் திருப்பி மவுண்டன்ஸ் வரும். தென் திருப்பி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வரைக்கும் நம்ம சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல. சுத்தமாக ஐடியாவே இல்லை. அண்ட் ஃபைனலி நம்ம சன்ரைஸை பார்த்துட்டோம். நம்ம கரெக்டாக ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வரும்போது சன்ரைஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட் மவுண்டெயின் க்ளவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அப்படியே டீ பிளான்டேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அந்த மவுண்டென்ஸில் அந்த சன்ரைஸே படுது. ஸோ ஒரு பக்கம் இன்னும் சன்ரைஸ் ஃபுல்லாகவே ஆகலை. கீழே ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
அண்ட் தென் என்னோடய ட்ரக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தாங்க இவனோட இது பார்த்தேன். இவன் என்ன பண்ணுவான்னா, ஸோ இனிஷியலாக நம்ம கூடயே வந்துட்டு ஸோ நாங்கள் எங்கே பிரேக் எடுக்கிறோனோ ஃபுல்லாக தூங்கிடுவான். நார்மலாக கூட படுத்திருக்க மாட்டான். அவன் அந்த இடத்துல 2 நிமிஷம் இருப்பான், ஆனால் கைப்புள்ள தூங்கிடுவான். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. ஸோ இந்த ட்ரெக்கில் ஃபுல்லாக எங்கள் கூட இருந்தது இவன் தான். அண்ட் இன்னொரு பக்கம் வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ட்ரெக்கிங்கோட இன்னொரு இது என்னென்னா, எல்லாமே ஸ்டீப்பான ராக்ஸ், கிளைம் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் சின்ன வயசில் வந்து ரொம்ப கீழே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு வேவே கிடையாது. ஆக்சுவலி ஒரு 10 இயர்ஸ் இருக்கேன். ஸோ நான் சின்ன பையனாக இருக்கும்போது சின்ன வயசில் வந்தப்போ இந்த இடத்துல பெருசாக ரூட்டில் கிடையாது. என்ன தெரியும், ரைஸ் ஆகிட்டு திருப்பி இதாகிடுச்சு, ஸ்டாப். ஸோ இங்கேருந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டீப் இனி அவ்வளோ பெருசாக ஸ்டீப் இருக்காது. பிகாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறனால ப்ராப்பர் ஷூஸ் அதெல்லாம் வரவே முடியாது. ஆல்சோ நான் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஆக்சுவலி ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆக்சுவலி கொஞ்சம் டஃப்பான செம்மையாக காற்று வேறு அடிக்குது. அப்படி ஹில் ஏற ஏற காற்று இன்னும் பலமாக அடிக்கிறதுனால கொஞ்சம் கோல்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரீச்ட். ஸோ அப்போ தான் கைடு வந்து எங்களுக்கு சொன்னார், நீலக்குறிஞ்சி வந்து திருப்பி ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீலக்குறிஞ்சின்னா என்னென்னா, ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ் தான் அந்த பூவே பூக்கும். அண்ட் இங்கேருந்து நம்மளோட கைடு வந்து அவங்க செக்கிங் போயிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம போகணும். பட் அப்போ எனக்கு தெரியல, இன்னும் சேலஞ்சிங்கான ட்ரெக்குன்னு ஏன் சொல்கிறேன்றது இந்த இடத்துல தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. போக வேண்டிய இடம் வந்து அந்த இங்கேருந்து ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே ஏற ஏற காற்றோட ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. இங்கே தான் வந்து காற்று அந்தளவுக்கு ஃபோர்ஸாக அடிச்சது. ஸோ நான் என்னால் வீடியோவில் கூட பேச முடிஞ்சிருக்காது. மலையை வந்து இந்த ஒரு லாஸ்ட் ஒரு மாதிரி க்ரால் பண்ணி ஏறினா மட்டும்தான் அந்த ஃபைனலாக நம்ம சொக்கர்முடி பீக்கை ரீச் பண்ண மாதிரி இருக்கும். ஃபைனலி கைஸ், we have done it. சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஜேர்னியில் நம்ம டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருந்துச்சு. சில ரூட்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, சில ரூட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் நம்ம கடந்து வர ரூட் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அது ஒன்ஸ் கடந்து வந்துட்டா ஃபைனலாக ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவோம். அதுதான் அந்த மவுண்டன் வியூ மாதிரி. ஸோ கொஞ்ச நேரம் அந்த மவுண்டன் வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் ஒரு 2 hours ட்ரெக்கிங் கழிச்சு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே நம்ம திரும்ப வந்துட்டோம். வீடியோ
ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம